இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 13வது நாள். இந்த 13வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் நம்முடைய கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்கினால் நன்றாக இருக்கும். முடிந்தால் கண்களை மூடியவாறு இந்த சிறு ஜெபத்தில் பங்கெடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த 13வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும், இந்த தியானத்தில் குறிப்பாக இன்றைய தியான சிந்தனையில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தரணும். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக தண்டனை ஏற்குமாறு உம்முடைய அன்பு மகனை அனுப்பினீர். அவர் எங்களுடைய பாவங்களுக்காக தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் தூய்மை அடைகிறோம். இது நிமித்தம் நாங்கள் உம்முடைய வல்லமையை, உம்முடைய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரச் செய்தீர். அன்பிறைவா, எங்களுடைய உடலும் தூய ஆவியானவரின் ஆலயம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் நாங்கள் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு வேண்டிய அருளை தாங்கப்பா. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய தியானத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். இந்த 4வது பகுதி எதை குறித்து என்றால், எவ்வாறு கடவுளுடைய அருள் என்றால் இங்கே கடவுளுடைய வல்லமை, சும்மா வல்லமை அல்ல, கடவுளுடைய வல்லமை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்வது, எவ்வாறு அவருடைய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து ஆழமாக இந்த பகுதியில் நாம் தியானித்து வருகிறோம். முதலில் அவர் செய்தது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். அதுதான் மரணம், சிலுவை மரணம். அங்கே ஆவிக்குரிய மரணமும் உடல் ரீதியான மரணமும் அவர் ஏற்றுக்கொண்டார். 2 மரணத்தையும் ருசி பார்த்தார். பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஆகமத்துல பாவ பரிகார பலிக்காக 2 ஆடுகளை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆட்டை என்ன செய்வாங்க, அவங்க வெட்டி பலி கொடுப்பாங்க. ஒரு ஆட்டை வெட்டிடுவாங்க. அது இயேசுவின் உடல் ரீதியான மரணத்தை குறிக்கிறது. வேறொரு ஆடு என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் பாலைவனத்தில் விட்டு விடுவார்கள். அது கைவிடப்பட்ட ஆடு. இயேசு சிலுவையில் கதறினார்ல, கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர். அது கைவிடப்பட்ட ஆடு. அது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. இயேசுவின் ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. கைவிடப்பட்ட ஆடு. அது எங்க போய் என்னாவது, கைவிடப்பட்ட, டோட்டலி ரினவுன்ஸ்ட். அன்பானவர்களே, இது லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் வருகிறது. நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்க, நன்றாக அது ஒரு நிழலாக அங்கே சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஆக இயேசுவின் இந்த மரணத்தின் நிமித்தம் நமக்கு என்ன கிடைத்தது? பாவ மன்னிப்பு கிடைத்தது. இதை நம்ம பெருசா எடுத்துக்கிறோமா தெரியல. அது மட்டும் கிடைக்கலன்னா போச்சுங்க, நாம் கடவுளுக்கு பகைவர்களாகவே இருந்திருப்போம். அவர் நம்மை அன்பு செய்து அந்த பாவ மன்னிப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளத்தை அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால் தூய்மையாக்கினார். இதனால் என்ன நடந்தது? அவருடைய வாழ்வு, அதாவது அவரே நமக்குள்ள வந்தார், அவரே நமக்குள்ள வருகிறார். தூய ஆவியானவராகிய கடவுள் நமக்குள்ளே வருகிறார். கடவுளே வந்துட்டாருங்க. இது நான் சொல்றதுனால உங்களுக்கு அது புரியணும்னு அவசியம் கிடையாது. இது கடவுளே ஒரு வெளிப்பாடு தந்தா தான் நமக்கு புரியும், அது ஏற்றுக்கொள்ள முடியும், அது நம்ப முடியும், இல்லைன்னா முடியாது.
அதற்காக ஜெபிங்க. எல்லாம் வல்ல கடவுளே எனக்குள்ள வராருன்னா வேற என்னங்க வேணும்? எனக்கு வேற என்ன எனக்கு வேணும்? அன்பான சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில், பழைய உடன்படிக்கை காலத்தில் இது அவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாபெரும் பாக்கியம் கிடைக்கல. தூய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார், ஆனா உள்ளத்தில் வரல. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் ரத்தம் சிந்தல. எனவே இந்த பாக்கியம் அவர் கிடைக்கல. எவ்வளவு பெரிய காரியங்களை அவங்க செஞ்சாங்க. சில உதாரணங்கள் பார்ப்போம், அப்ப நமக்கு நல்லா புரியும். மோசே எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு வல்லமையான செயல்களை அவர் செஞ்சாரு. ஏன்னா தூய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். The Spirit came upon him. அவர் மேல் இருந்தார். எனவே வல்லமையுள்ள ஊழியம், மினிஸ்ட்ரி, பல காரியங்களை அவர் செய்தார். உள்ளத்துல கோபம் கட்டுப்படுத்த முடியல, எரிச்சல். எடுத்துக்காட்டு ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தா நன்றாக இருக்கும். எண்ணிக்கையாகமம் 11வது அதிகாரம் 10 முதல் 15 முடிய வசனங்கள். எண்ணிக்கையாகமம், இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ், எண்ணிக்கையாகமம் 11வது அதிகாரம் 10 முதல் 15 முடிய வசனங்கள். இஸ்ரேல் மக்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ கிடைக்கல, அது கிடைக்கல, கடவுளுக்கு எதிராகவும் மோசைக்கு கோசைக்கு முணுமுணுத்தார்கள். அப்போ மோசைனால அந்த எரிச்சல், அந்த இதை தாங்க முடியாம எரிச்சல் அடைந்தார், கோபம் அடைந்தார். இந்த கோபத்தை கடவுள்கிட்ட கொட்டினாரு. கடவுளை, நானா இவங்களெல்லாம் பார்த்தேன், ஏன் என்ன இதெல்லாம் பார்க்க இப்படி உயிரோட வச்சிருக்கீங்க? என்னை கொன்றுங்களேன், என்னை உயிரை எடுத்துருங்களேன், அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. எரிச்சல், கோபம் தாங்க முடியல. பாறையை ஒரு முறை அடிக்க சொன்னாரு, அடிச்சாரு. 2வது முறை மோசே பாறை அடிக்காத, கட்டளை எடு, தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா மோசே எரிச்சல் அடைஞ்சு கோலால பாறை அடிச்சாரு. கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆனா எவ்வளவு அருமையான வல்லமையான செயல்கள்லாம் அவர் செஞ்சாருங்க. அவர் ஏன்னா தூய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார், ஆனா உள்ளத்துல இல்லாதனால உள்ளத்துல சாக்கடை. அடுத்தது சிம்சோன், நமக்கு அனைவருக்கும் தெரியும். சிம்சோன், சாம்சன் சொல்வார்கள், சிம்சோன் சொல்வார்கள். எவ்வளவு வல்லமையான காரியங்கள் அவர் செய்தார், இவ்வளவு வல்லமையான காரியங்கள். சிங்கத்தை எல்லாம் அப்படி தார்னு கிழிச்சிட்டார், சிங்கத்தை. ஏன்னா தூய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். பிலிஸ்தியர், இஸ்ராயலுடைய எதிரிகள், அவங்களெல்லாம் எத்தனையோ பேர், அவர் ஆயிரக்கணக்கான பேரை கொன்று விட்டார். ஒரு ஆளுங்க வல்லமை. ஏன்னா தூய ஆவியானவர் மேல இருந்தார். சிங்கத்தை தார்தான் கிழிச்சாரு. ஆனா உள்ள விபச்சாரம் என்னும் சிங்கத்தை கிழிக்க முடியல. அந்த சிங்கம் இவரை தார கிழிச்சிருச்சு. உள்ளத்துல விபச்சார எண்ணம், சிந்தனைகள். ஏன், என்ன காரணம்? இன்னும் தூய ஆவியானவர் உள்ளத்துல வரல, அதனால வல்லமை இல்லை. இந்த விபச்சாரம் என்ன சிங்கத்தை ஜெயிக்க வல்லமை இல்லை. ஏன் காரணம்? இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தாதனால் இவருடைய உள்ளம் இன்னும் சாக்கடையிலே இருந்துச்சு. இதுதான் பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. இறைவாக்கினர் ஏலியாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பா எவ்வளவு வல்லமையான செயல்கள். வானத்திலிருந்து அக்னியை இறக்கியவர், தீய இறக்கின. வானத்திலிருந்து அந்த மனிதர் தீய இறக்கினாரு. அவர் சொன்னாரு, நான் சொன்னால் ஒழிய மழை பெய்யாதுங்க. பவர், பவர், வல்லமை. இன்னைக்கு நம்ம பவர் சொல்றோம்ல, வல்லமை. எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சு? வானத்துல அக்னி இறக்க முடிச்சு. ஏன்னா அவருடைய மேல் தூய ஆவியானவர் இருந்தார். தூய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். எனவே பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அன்பது இதெல்லாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை தான் நான் வாழ்றேன்னா அதுக்காக தான். ஏதோ கதை மாதிரி கேட்டு போவாதீங்க. சரி, அவ்வளோ வானத்திலிருந்து அக்னி இறக்கியவர், வல்லமையான செயல். ஆனா உள்ளத்துல சாக்கடை. 1 அரசராகமம், 1 கிங்ஸ், 1 அரசராகமம் 19வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய வசனங்கள். 1 அரசராகமம் 19வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய வசனங்கள். ஒரு பெண், சாதாரண ஒரு பெண். இவர் யார்? ஏலியா, அக்னி இறக்கியவர். ஒரு சாதாரண ஒரு பெண் மிரட்டினார். ஏலியா, நாளைக்கு இந்நேரம் உயிர் இருக்காது, உன்னை உயிர் எடுத்துருவேன், நீ உன்னை கொலை பண்ணிடுவேன், நாளைக்கு இந்நேரம் நீ செத்தவனா இருப்ப அப்படின்னு சொன்னோன்னு விட்டடிச்சு ஓடினா இருப்பாருங்க. பயம், தளர்வு,
சோர்வு, கடவுள்கிட்ட முறையிட்டாரு, முணுமுணுத்தாரு. கடவுளே, ஏன் என்ன உயிரோட வச்சிருக்கீங்க, என் உயிரை எடுத்துடலாம்ல. எவ்வளவு வல்லமையான செயல் செஞ்சவருங்க அவரு. பயம் ஆட்டி படைச்சிச்சு, டிப்ரெஷன்ல போயிட்டாரு. ஏன் நாளைக்கு இந்த அம்மா என்னை கொன்றுமே. ஏன் உள்ளத்துல ஆவியானவர் வரல, கடவுள் வரல. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தல, இதனால கடவுளுடைய வாழ்வு கிடைக்கல, சக்தி இல்ல. உள்ளத்துல பயம், அச்சம், நடுக்கம், தளர்வு, சோர்வு, டிப்ரெஷன், இதைத்தான் உள்ளத்துல சாக்கடை. ஆனா ஆவியானவர் மேல சூப்பர் வல்லமை, வல்லமை பாடுறோம்ல, வல்லமை வல்லமை. உள்ளத்துல இந்த பயத்தையும் கோபத்தையும் விபச்சார சிந்தனைகளையும் இச்சைகளுக்கு அடிமை இல்லாம வாழ்வதும் இதெல்லாம் ஜெயிக்கணுங்க. இதுதாங்க ரியல் வல்லமை, பவர். இது வெளியே யாருக்கும் தெரியாத கூட பரவாயில்ல. எரிச்சல் படுறது, கோபப்படுறது, முணுமுணுக்கிறது, இதை ஜெயிக்கணும். அதுக்காக தாங்க இன்றைக்கு தூய ஆவியை நமக்கு தந்திருக்காரு உள்ளத்துல. அவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. தாவீதே விபச்சாரம் பண்ணாரு அப்படி சொல்லக்கூடாதுங்க ப்ளீஸ். அந்த செஞ்ச பாவத்தை நாம் நியாயப்படுத்த, நம்ம செஞ்ச பாவத்தை நியாயப்படுத்தக்கூடாது. அவங்கள இதுல உதாரணம் எடுத்துக்கூடாது. அவங்க பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்ந்தவங்க. உள்ளத்துல சக்தி கிடையாது, வல்லமை கிடையாது. அதனால விபச்சாரத்துல விழுந்துட்டாங்க. அதனால தாவீதே பாவம் செஞ்சார்ல. நோ ப்ளீஸ். பவுல் அடிக்கிறாரு பாருங்க, பாவம் செஞ்சாரா? பேதுரு பாவம் செஞ்சாரா? யோவன் இப்படி பாருங்க, புதிய ஏற்பாடுல பாருங்க, புதிய உடன்படிக்கை ஆளுங்களை பாருங்க. அவங்களுக்கு உள்ளத்துல தூய ஆவியான வரல. அடுத்த எடுத்துக்காட்டு, எலிசா இறைவாக்கினர் எவ்வளோ பெரிய வல்லமையான காரியங்கள் அவர் செய்தார். இறந்தோருக்கெல்லாம் உயிர் கொடுத்தாருங்க. புதுமைகள், அற்புதங்கள். எப்பா ஒரு மனிதன், ஏன்னா அவருக்கு மேல தூய ஆவியார் இருந்ததால், ஆவியானவர் வந்ததால் வல்லமை வல்லமை வல்லமை. ஆனா உள்ளத்துல சாக்கடை. ஏன்? ஒரு முறை வாலிப பசங்க அவரை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. 2 அரசராகமம் 2வது அதிகாரத்துல வருது. 2 அரசராகமம் 2வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க இந்த சம்பவம். சில வாலிப பசங்க இவரை கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணோன்னு எரிச்சல் தாங்க முடியல, கோபம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு. என்ன செஞ்சாரு? அந்த வாலிப பசங்களை எல்லாம் சபிச்சிட்டாரு. போங்கடா, நாசமா போங்கடா, சபிச்சிட்டாரு. இறைவாக்கினர் சபிச்சிட்டாரு. உடனே 2 கரடிங்க காட்டுல இருந்து இந்த வாலிப பசங்களை எல்லாத்தையும் பிச்சு கொதறிச்சு. எவ்வளவோ வாலிப பசங்க அங்க இறந்து போனாங்க, செத்து போனாங்க. இவர் சபிச்சதுனால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இது தாங்க பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. உள்ளத்துல ஆவியானவர் வரல. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தல. எதுவுமே அவங்களால தாங்கிக்க முடியல. பர்சனல் லைஃப்ல 0, தனிப்பட்ட வாழ்க்கையில 0. வெளியே மக்களுக்கு முன்னாடி வல்லமை வல்லமை வல்லமை. கடவுள் திட்டத்தை அங்கே செஞ்சாங்க. ஆனா வாழ்க்கையில சோர்வு, தளர்வு, கோபம், டிப்ரெஷன், பயம், எரிச்சல், விபச்சாரம் எல்லாம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால், அந்த தூய்மையான இரத்தத்தால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக்கப்பட்டு ஆண்டவரே கடவுளே நமக்குள்ள வசிக்கிறார், வாழ்கிறார். இது தாங்க ஆலயம். பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலர்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க வாழ்க்கை எப்படின்னா கட்டளைப்படி வாழ்ந்தாங்க. 10 கட்டளை எடுத்துக்கோங்க. ஒரு பன்றி எடுத்துக்கோமே, இது நல்ல சொல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பன்றிக்கு மோகம், பன்றியோட ஆசை, எண்ணம் எப்பவுமே சாக்கடை. பன்றியோட எண்ணம், சிந்தனை, ஆசை எல்லாம் சாக்கடை பார்த்து அதுல போய் குதிக்கணும். அதான் பன்றியோட மனசு, பன்றியோட இயல்பு, நேச்சர். அப்ப பழைய ஏற்பாடு காலத்துல எப்படி இதை பன்றியை கட்டுப்படுத்தணும்? 10 கட்டளை, அதாவது 10 சங்கிலியால இந்த பன்றியை கட்டி போடணும். 10 கட்டளை 10 சங்கிலின்னு வச்சுக்கோங்க. இந்த பன்றிய 10 சங்கிலியால கட்டிடுவாங்க. எடுத்துக்காட்டு, பன்றி யாரு? அப்போ இந்த பன்றி இனிமேல் சாக்கடை போகணும் மனசு இருக்கு, போகணும் ஆசை இருக்கு. ஆனா இந்த சங்கிலியால சங்கிலி இழுக்குதே, சங்கிலி விட மாட்டேங்குதே.
இந்த கட்டில் அந்த கட்டில் சங்கிலி இருக்குது, அதனால சாக்கடையில் விழாம பார்த்துக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல சாக்கடை வேணும், சாக்கடையில் விழுவணும் இயல்பு, அது நேசிக்கிறாங்க. ஆனா போக முடியல, ஏன்னா இந்த 10 கட்டளை இழுக்குது, வெளியே இருந்து என்னமோ இழுக்குது. இந்த கட்டளையின்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வாழ்க்கை இல்லை, வாழ்வு இல்லை, லைஃப் இல்லை, லைஃப் இல்லை. ஒரு ஏரோப்ளேன் எடுத்துக்கோங்க, பறவை எடுத்துக்கோங்க. ஏரோப்ளேன்னால தானா பறக்க முடியாது, அதை பறக்க வைக்கணும். அது பறக்க வைக்கணும், வெளியே இருந்து பவரை கொடுத்து பெட்ரோலை ஊத்தி அதை பறக்க வைக்கணும். தானா பறக்க முடியாது. பறவை தானா பறக்கும், அதுக்குள்ள வாழ்வுங்க. அது அருமையா மேல போய் அப்படியே எவ்வளவோ மைல் கிலோமீட்டர்கள், ஆஸ்திரேலியால இருந்தெல்லாம் பறவைகள் இந்தியாவுக்கு வருது, எவ்வளோ ஆயிரக்கணக்கான மைல் அதை தாண்டி பறந்து அழகா வருது பாருங்க. யாரும் அது பறக்க வைக்க வேணாம், அதுக்குள்ள வாழ்வு இருக்கு. இந்த கடவுளுடைய வாழ்வு, அந்த வல்லமை நமக்குள்ள தந்திருக்கிற லைஃபை தந்திருக்காரு. இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மேலானது நமக்கு புரியாம போனுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடல் கடவுளுடைய ஆலயம். இன்றைக்கு கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்டது ஆலயம் கிடையாது. அன்றைக்கு ஜெருசலேம்ல சாலமன் அரசன் கடவுள் சொன்னாரு, ஒரு ஆலயத்தை கட்டு, கல்லாலும் மண்ணாலும் ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொன்னாரு. ஏன்னா இன்னும் கடவுளால் உள்ளத்துல வர முடியல, இயேசு ரத்தம் சிந்தல. அதனால அந்த காலத்துல ஒரு அடையாளமா, ஒரு நிழலா, மனிதனுடைய உடலை அமைப்பை ஒரு நிழலை வச்சு ஒரு கட்டடம் கட்ட சொன்னாரு. அது சாலமன் அரசனுக்கு புரியல. ஆலயத்தை கட்டினாங்க, அங்க கடவுள் இறங்கி வந்தார். ஏன்னா உள்ளத்துல, மனித உள்ளத்துல வர முடியல. இன்றைக்கு கடவுள் நம்முடைய உள்ளத்துல வந்திருக்காரு. அவருக்கு இனிமேல் கட்டிடத்துல வாசிக்கணும் அவசியம் கிடையாது. இல்ல, அவருடைய கனவு, அவருடைய ட்ரீம் என்ன தெரியுமா? மனிதன உள்ளத்தில் வசிக்க வேண்டும், தங்க வேண்டும், குடிக்கொள்ள வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். இது லாங் ட்ரீம். அந்த காலத்துல இருந்தே அவர் கண்ட கனவு அது இப்போ நிறைவேறிவிட்டது. அதுமாதிரி நான் கோவில் கட்டக்கூட ஒரு இடம், நமக்கு ஆராதிக்க இடம் தேவை. ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு கட்டுறோமா, அல்லது மற்றவங்களுக்காக காட்டுறதுக்காக கட்டுறோமா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் செலவழித்து கோவில் என்ற பெயர், ஆலயம் என்ற பெயர்ல கட்டுறோம்ல. இத பணத்தை வசூல் போன வீடு வீடா, தெரு தெருவா காசு கேட்டு போறோம்ல. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிடம், கடவுள் இயேசுவை கடவுளாக ஏற்று கொள்ளாத மக்களிடம், வியாபாரிகள்கிட்ட, கடையில கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கிட்ட போய் கை நீட்டுறோம். நாங்க கோயில் கட்டுறோம், நான் கோயில் கட்டுறோம். அவங்க கொடுக்குறாங்க, அதுல பெருமை நமக்கு. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க மனசுல? இவங்க கடவுள் செத்த கடவுள், இவங்க கடவுள் செத்த கடவுள், அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது அந்த கடவுளுக்கு. நம்ம கடவுள்கிட்ட வர்றாங்களே, நம்மகிட்ட கையை நீட்டுறாங்களே, நம்மளை நம்பி வராங்களே, அவங்க கடவுளுக்கு என்னங்க செய்ய முடியும்? அதான் செத்துட்டார. அதுதான் எவ்வளவு பெரிய அவமானம் நம்முடைய அப்பாக்கு நான் கொண்டு வரோம். இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த கடவுளுக்கு என்னங்க? அவருடைய பிள்ளைங்க நம்ம ஏங்க அப்படி பிச்சு எடுக்கணும்? எவ்வளவு பெரிய அவமானத்தை உலகத்துல நம்ம கொண்டு வந்துட்டோம். எதிர்சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பான சகோதரர்களே, ஒரு நாட்டோடைய அம்பாசிடர், ஒரு பெரிய பணக்கார நாடு, அந்த நாட்டோட பிரதிநிதி அம்பாசிடர், அவர் இந்தியாவில் பிரதிநிதியா இருக்காரு, அம்பாசிடர் இங்க இருக்காரு. இவர் நம்மகிட்ட ஒரு வீட்டுல போய் ஒவ்வொரு வீடா போய், எங்க நாட்டுல எனக்கு வீடு சரியில்லை, எனக்கு ஒரு வீடு கட்டணும், கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஒரு பெரிய பணக்கார நாட்டோட அம்பாசிடர் இந்தியா மக்கள்கிட்ட ஒவ்வொரு வீடா இறங்கி கேட்கிறார். எப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அது அந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அவர் எந்த நாட்டோட பிரதிநிதியோ அந்த நாட்டுக்கு அவமானம், ஷேம். உடனே நீ கூப்பிட்டுருவாங்க, ஏய் திரும்பி வாயா, எவ்வளவு பெரிய அவமானத்தை நீ கொண்டு வந்துட்ட, இதுக்கு அவனை அனுப்புன. நம்ம நாட்டோட பிரதிநிதியா அப்படி ஒரு பிரஸ்டிஜ், ஸ்டேட்டஸ் உடனே அங்க இருக்க வேணாம்? உன்னை பார்த்து அவங்க பொறாமைப்பட வேணாம்? உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செஞ்சுட்டோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போய் ஒவ்வொரு வீடா, எந்த காரியத்துல ஒவ்வொரு வீடா போய் பணத்தை வசூல் பண்றது. தயவு செய்து அப்படி செய்யாதீங்க.
எந்த காரியமா இருக்கட்டும், நல்ல காரியங்களாகட்டும், கெட்ட எதுவா இருக்கட்டும், பணத்தை வசூல் பண்ண ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மற்றவங்க பார்க்கறாங்க, ரொம்ப சீரியஸா எடுத்து சொல்றேன். கிறிஸ்துவை அறியாதவங்கிட்ட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்கிட்ட போய் ஏங்க நம்ம கை நீட்டணும்? அப்படி நமக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு கட்டணம் நமக்கே தேவையா? ஜெபிக்க ஆராதிக்க ஒரு இடம் பத்தாதா? ஏன் மாடிக்கு மேல மேல கோவில், கீழே மண்டபம், அது கீழே நற்கொலை, இப்படியே டைல்ஸ் அது இது காட்டுறதுக்காக. எங்க கோவில் அவங்க கோவிலோட பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆடம்பரமா இருக்கு. எல்லாம் ஷோ, வானவெடிக்கை, சீரியல் செட்டு, பேண்ட் செட்டு, எல்லாம் உள்ளுக்குள்ள சாக்கடை. நம்ம பழைய உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்கிறோமா இல்ல புதிய உடன்படிக்கை வாழ்கிறோமா? ஞானஸ்நானம் போன்ற நிகழ்ச்சிகளை பாருங்க, எல்லாம் சோசியல் ஃபங்க்ஷனா மாத்திட்டோம். பிரஸ்டிஜ் இஷ்யூ. உறவு, கடவுள்கிட்ட உறவே கிடையாது. மக்களை காட்டணும்ல, இந்த ஹாலை காட்டணும்ல, இத்தனை சாமியாரை கூப்பிட்டு நம்ம காட்ட வேண்டாம். இந்த சாமியெல்லாம் வராங்க, இவ்வளவு டெக்கரேஷன், இவ்வளவு பூக்கள், டெக்கரேஷன், சாப்பாடு, இந்த இத்தனை ஆளுகள் நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், சித்தி, மாமா, அங்கிள், ஆண்டி, எல்லாம் காரு, அது இதுன்னு. ஞானஸ்நானம் என்னங்க? ஞானஸ்நானம் என்ன? எங்க அந்த உறவு? அதுக்கப்புறம் பாருங்க, ஞானஸ்நானம் வாங்கினவங்க சாக்கடையில இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்வு இப்படி ஆயிடுச்சு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இல்ல நான் சொல்ல வேண்டியதான், இதெல்லாம் கடவுள் தூண்டுதல் தர நான் சொல்றேன். இதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொண்டாட்டம், பேண்ட் செட்டு, கரோல்னு என்ன ஆச்சு? ஸ்டார் போடுறோம். இன்னைக்கு பார்ல கூட ஸ்டார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் உங்களோட ஒன்னா இருக்கோமே, பார்ல ஸ்டார். ஷோ கேஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா டான்ஸ் ஆடுறாரு, வீட்டுல வந்து டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடின பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, கிறிஸ்துவ எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏமாற்றுறது. இவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு போடுவாங்க, இவங்க போயிருவாங்க, டான்ஸ் ஆடி போயிருவாங்க, பாட்டு பாடி போயிருவாங்க. நாளைக்கு இவங்க வாழ்க்கை எனக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியும், நாளைக்கு இவங்க அடிச்சுக்குவாங்களே, இவங்க சண்டை போட நாங்க பார்க்க தானே போறோம், இது எப்பவுமே நாங்க பாக்குறதானே, இவங்க பிள்ளைங்கள தவறு எதை தப்பான வழியில போய் நாங்க பாக்குறோம்ல. இன்னைக்கு வந்து பாட்டு, பேண்ட் செட்டு, தாத்தா டான்ஸ் ஆடுறாரு, எல்லாம் வெளிப்படுறது அவங்களுக்கு தெரியும். அதனால 30 வருஷம் 40 வருஷம் பக்கத்து வீட்டுல அவங்க இருந்தாலும் இயேசு ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கல. இவங்க வாழ்க்கை எங்களுக்கு தெரியுமே, எரிச்சல், கோபம், முணுமுணுக்கிறது, தவறான உறவு, போன் காலு, இன்டர்நெட், எல்லாம் சாக்கடையில இருக்காங்க. ஆனா சீரியல் செட்டு, வான வேடிக்கை, பட்டாசு வெடிக்கிறது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோவில், ஷோ, ஹால், இவ்வளவு பெரிய ஹாலு, சாப்பாடு, விருந்து, இத்தனை சாமியாருங்க, எல்லாம் வெளி வேணும். கடவுளோடு அந்த மகிமையான அந்த உறவுக்கு கடவுள் நம்ம அழைக்கிறார். பழைய ஏற்பாடுல கிடைக்காத மாபெரும் வாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கு. வான தூதர் கிடைக்காத மாபெரும் வாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கு. இந்த வாக்கியத்தை ஏங்க நம்ம நடுவ விடணும்? சவப்பெட்டிக்குள்ள போறதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், வேற ஒண்ணு இல்லை. அதுக்கப்புறம் ஒண்ணும் முடியாது, துக்கம்தான், வேதனை தான் இருக்கும். இதெல்லாம் அப்படி தெரியாம போனுச்சு, இது இந்த வாழ்க்கையில வாழ முடியலையே, நாங்க ஏமாந்து போயிட்டோமே, யார் இது சொல்லித்தரல நம்ம சொல்லக்கூடாது. கடவுள்கிட்ட யாரும் சொல்லித்தரன்னு சொல்லக்கூடாது. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்வு மதம் அல்ல, வெளிய ஷோ அல்ல, கொண்டாட்டம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு உறவு, நட்புறவு, கடவுளோட ஐக்கியம். மோட்சத்துக்கு போனா நம்ம ஆச்சரியப்படுவோம். ஒரு அம்மா இயேசுவோட பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. ஏய், இந்த அம்மா யாரை பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டது இல்லை, புதுசா இருக்கே, இத்தனை வருஷமா நான் இருந்த பூமியில இந்த அம்மா பார்த்து கேள்விப்பட்டதே இல்லை. கடவுளை யார் நம்ம ரொம்ப எங்களை விட நெருக்கமா இருக்காங்க. இந்த அம்மா இந்த உலகத்துல வாழ்ந்த போது, பூமியில வாழ்ந்த போது உடல்ல பலவிதமான வியாதி, வேதனை தாங்க முடியல. அப்படி அந்த வேதனையில இருந்தாலும், அந்த வியாதியில அவங்க கஷ்டப்பட்டாலும், அவங்களோட எண்ணம் மனசு என்கிட்ட இருந்துச்சு, இயேசுவே இந்த வியாதியை நான் தாங்குறேன், உடல்ல எவ்வளவு பிரச்சனை தாங்குறேன், உங்களை என்னை விட்டு இயேசு நீங்க போக கூடாது, எனக்கு நீங்க தான் இயேசுவே எல்லாமே. உங்களுடைய மனதை, உங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தாம, துக்கப்படுத்தாம வாழ எனக்கு அந்த வாழ்வை தாங்க, எனக்கு நீங்க போதும் இயேசுவே, நான் எவ்வளவு பேரும் தாங்கிறேன், எனக்கு நீங்க தான் என்னையே நினைச்சு வாழ்ந்தவங்க இப்போ என் பக்கத்துல ஆறுதல் அடிக்கிறாங்க, அவ்வளோ நெருக்கமா இருக்காங்க, அவங்க மகிழ்ச்சியால் பொங்குறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே,
ஜெபிப்போம் தூய ஆவியானவர்கிட்ட. தூய ஆவியானவரே, எனக்கு இயேசுவை காட்டும், உண்மையான இயேசுவை காட்டும், போலியான இயேசுவை இல்ல, எனக்காக மரித்த இயேசுவை காட்டும். அவரை நான் தொட்டு பார்க்கணும். அந்த வாழ்வு எனக்கு வேணும், அந்த வல்லமை எனக்கு வேணும். எனக்கு உதவி செய்யுங்க தூய ஆவியானவரே. இன்றைக்கே உதவி செய்யுங்க. ஜெபிங்க, நாளைக்கு அல்ல. நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்பாரு. ஏன் கேட்பாரு? இதுவே தகுந்த காலம்.